சரி, இப்போ திருப்பி சப்ஜெக்ட்டுக்கு வருவோம். இப்படி 20 கட்சி கூட்டணி, இந்த கூட்டணியை வெல்லவே முடியாது, இது பிரம்மாண்டமான கூட்டணி அப்படின்னு சொன்ன அந்த திமுக கூட்டணி தொகுதி பங்கீட்டை கூட முடிவு செய்ய முடியாமல், இழுபறியில் என்ன செய்வதென்று தெரியாமல் விழித்து கொண்டிருக்கிறது. 6 மாதம் முன்னாடி வரைக்கும் காலியாக கிடக்குதுங்க. யாருங்க வருவா அந்த பக்கம் கூட்டணிக்குன்னு சொன்ன அந்த ஒரு கட்சி மத்திய அமைச்சரை வரவைத்து, கூட்டணி கட்சி தலைவர்களை எல்லாம் வரவைத்து மிக மிக எளிமையாக அந்த தொகுதி பங்கீட்டை முடித்து அறிவிப்பு வெளிவந்தது, பார்த்திருப்பீர்கள். இப்போ சொல்லுங்கள் சார், யார் சார் ராஜதந்திரி? காங்கிரஸ் கட்சி ஒரு 150 வருஷ பழமையான கட்சி, முக்கியமான கட்சின்றதெல்லாம் மாற்றுக்கிறது இல்லை. ஆனால் அந்த கட்சிக்கு ஒரு மாபெரும் செல்வாக்கு இருக்கிறதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்னொன்று அந்த கட்சி, ஒரு கட்சி கூட்டணிக்கு வருதுன்னா என்ன பலன் அதனால் அப்படின்றத யோசிக்கணும் இல்லையா? அதன் அடிப்படையில் தான் சீட்டு நம்பர் ஒதுக்கீடு எல்லாம் நடக்குது. காங்கிரஸ் கட்சியால் திமுகவுக்கு என்ன பலன்? ஒரு தேசிய கட்சி கூட இருக்குதுன்றதை தாண்டி காங்கிரஸ் கட்சியால் திமுகவுக்கு என்ன பலன்? எவ்வளோ அவமானப்படுத்தினீங்க. அதிகாரத்தில் பங்கு கேட்குறாங்கன்ற போது வெளிப்படையாகவே மதுரையை சேர்ந்த திமுக பிரமுகர் ஒருவர் மேடையில் இவனுங்களெல்லாம் கட்டி சுமக்கிறதே வேஸ்ட்டுங்க, இவனுங்களுக்கும் சேர்த்து நம்ம வேலை பார்க்க வேண்டியதாக இருக்குங்க, பணமும் நம்ம செலவு பண்ண வேண்டியதாக இருக்குங்க அப்படின்லாம் பேசுனாங்க இல்லைங்களா? அந்த கட்சியும் போராடி 28 சீட் அந்த கட்சிக்கு கொடுத்துருக்கீங்க. பிஜேபி என்ற கட்சி தேசிய கட்சி, நாட்டை தொடர்ந்து 3வது முறையாக ஆளக்கூடிய கட்சி, இன்றும் மத்தியில் ஆளும் கட்சி. அந்த கட்சிக்கு 27 இடங்கள் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் நீங்கள் காங்கிரஸுக்கு 28 ஒதுக்கிட்டு நேற்று வந்த பிரேமலதாவுக்கு 10 தர்றேன்ட்டு வாக்குறுதியை அளித்து விட்டு மீதம் இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகளுக்கு எத்தனை இடங்களை கூட ஒதுக்குவது என்று தெரியாமல் விழிப்பிதுங்கி கொண்டிருக்கிறீர்களே. ஸ்டாலின் சாணக்கியரா, எடப்பாடி சாணக்கியரா?